உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்டு ஹப் 9840551787. Aha, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. திரு எடப்பாடி பழனிசாமி நல்லவரா கெட்டவரா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற 2 கோடி தொண்டர்களுடைய இயக்கத்தை காப்பாற்றுவதற்காக இவங்க சொல்ற துரோகிங்கிற பட்டத்தை கூட அவர் சுமக்கிறார். 180 சட்டமன்ற தொகுதிகளில் 1.5 கோடி தொண்டர்களை சந்தித்திருக்கிற ஒரே தலைவர் இன்னைக்கு ஸ்டாலின் கிடையாது. எந்த தமிழகத்தில் இருக்கிற எந்த தலைவரும் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகம் முழுவதும் 180 சட்டமன்ற தொகுதியில மக்களை எல்லாரும் ஓட்டா கன்வெர்ட் பண்ணும். எப்படி 2011 புரட்சி தலைவி அம்மா அவர்கள் விஜயகாந்த் அவர்களோட கூட்டணி அமைத்து 2வது இடத்திற்கு கூட திமுக வரவிடாமல் அடித்தாரோ, அதை போல 2வது இடத்திற்கு கூட திமுக வரக்கூடாதுங்கிறதுக்கு தான் நாங்க விஜய் கூப்பிடுறோமே தவிர நாங்க ஜெயிக்கிறதுக்காக கிடையாது. எங்களால நல்லா சொல்ல முடியும். ஏன்னா விஜயனுடைய நோக்கம் என்ன? இனி வரமாட்டார். விஜயனுடைய நோக்கம் என்ன? அதுதான் ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் அனுப்பியிருக்காங்க. சேகர்பாபு அனுப்பியிருக்காரு, திமுக அனுப்பியிருக்குங்கிற வார்த்தை வைக்கிறேன். இன்னைக்கு இந்த எடப்பாடி பழனிசாமியினுடைய சொத்து இல்லை இந்த கட்சிங்கிறது. இந்த எதிர்த்தாப்புல இருக்கிற அந்த கூட்டத்தில இருந்து கூட நாளைக்கு ஒருத்தன் வரலாம். ஏன்னா இது ஜனநாயக இயக்கம். இது திமுக போல தாத்தா அப்பா பேரன் அதுக்கு அடுத்த இன்பநிதி வெயிட்டிங்ல இருக்காருன்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட இது வந்து நவீன கால மக்கள் ஓட்டு போட்டு எம்எல்ஏ ஆனவர் தானே உதயநிதி. கட்சி தலைவருக்கு ரூட் போட்டு கொடுத்தேன், அம்மாவுக்கு ரூட் பண்ணேன், இப்போ வந்து விஜய்க்கு அப்படின்ற மாதிரி வார்த்தைகள்லாம் டிஎம் சௌந்தரராஜன் சொன்னாரா. நான் பாடினதுனால தான் எம்ஜிஆர் ஜெயிச்சாருன்னு. பிறகு கடைசி காலத்துல எம்ஜிஆர் வந்து டிஎம் சௌந்தரராஜனை வச்சு படத்துல பாட வைக்கல. ஏன்னா எஸ்பிபி எல்லாம் அதுக்காக தான் உருவாக்குனாங்க. என்ன அது போல அதுல ஒரு ஃபேக்டரா இருக்கலாம். நான் தான் ஒரு வழிகாட்டி மாதிரி இருந்ததா சொல்ல. வழிகாட்டியா இருந்தீங்கன்னா நீங்களே முதலமைச்சரா இருக்கலாமே. 2.25 லட்சம் ஓட்டு வாங்கினுச்சு மக்கள் நீதி மையம் மத்திய சென்னையில. இன்னைக்கு 2.25 லட்சம் பேர் அந்த கட்சியில இருக்கானா? 25 பேர் இருக்கானா கேளுங்க மத்திய சென்னையில. என்ன அதுதான் இருக்கிற நிலவரம். இவங்க 2 பேரையும் பிடிக்காத ஒரு ஃபேக்டர் வந்து தமிழகத்துல இருக்கு. அந்த ஃபேக்டர் வந்து யாரு புதுசா வந்தாலும் அப்படியே ஸ்கிப் ஆகிட்டே இருக்கும். அது வந்து அதே தான் சீமான்ட்ட இருந்துச்சு, அதே தான் அப்படியே மக்கள் நீதி மையத்துக்கு வந்துச்சு. அதுவே தான் இன்னொருத்தர் தமிழறிவு மணியன் ஆரம்பிச்சிருந்தாலும் அந்த டீம் தான் அங்க போயிருக்கும். அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு காசிநாத பாரதி அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் காசிநாத பாரதி சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். முதல்ல உங்க கட்சியின் பொதுச் செயலாளர், உங்களுடைய முகம், உங்களுடைய அதிமுகவின் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி நல்லவரா கெட்டவரா சார்? நல்லவர், ரொம்ப நல்லவர். எல்லாரும் போறாங்களே சார், எல்லாம் போயிட்டு வாங்கன்னு அனுப்பி விடுறாரு, யாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேச மாட்டேன்றாரு. இல்லை, ஒரு சில பேர் ஜீரணிக்க முடியாம அவருடைய வளர்ச்சியை பொறுக்காம அவர் ஏன்னா அவங்களோட மூத்தவங்க இருக்கலாம். அப்படி வயது அடிப்படையில் கொடுக்குறதா இருந்தால் இந்த கட்சியில் வந்து ஹெச்வி கண்டே தான் எனக்கு தெரிஞ்ச 98 வயசில் இருக்காருன்னு நினைக்கிறேன். சரி, அப்போ அது மாதிரி வந்து ஒரு அரசியல் இயக்கங்கிறது வந்து வயது முதிர்ச்சியின் அடிப்படையில் கொடுக்குற சர்வீஸ் விஷயம் கிடையாது. அரசு பணியில் தான் சர்வீஸுக்கு படி யார் அதிக அக்கௌண்ட்டில் வர்றாங்களோ கொடுப்பாங்க. அதனால் அந்த இது வந்து இதில் கிடையாது. அந்த வயது முதிர்ச்சியின் அடிப்படையிலையும் இவருடைய வளர்ச்சியை பொறுக்காமலும் நான் என்ன சொல்கிறேன், 1000 விஷயங்கள் இருந்தாலும் ஒரு இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளராக ஒருத்தர் வந்துட்டார்னா அவர் என்ன சொல்கிறாங்களோ அவர்கள் இட்ட பணியை காலால் இட்ட பணியை தலையால் செய்ய வேண்டியதான் நம்மளுடைய வேலை. அதை தவிர வேறு எந்த வேலையும் கிடையாது. அதுதான் இயக்கம், அதுதான் கழகம். கருத்து கூறலாம்ல, சஜஷன் சொல்லலாம்ல, இதெல்லாம் நாம இதெல்லாம் மாத்தினா கொஞ்சம் சரியாகும்னு சொல்றத கேட்கலாம்ல. நிச்சயமா சொல்லலாம். அதை நீங்க இன்னர் சர்க்கிள் மீட்டிங்ல தான் சொல்லணும். உங்களுக்குன்னு பொதுக்குழு இருக்கு, செயற்குழு இருக்கு, மாவட்ட செயலாளர் கூட்டம் இருக்கு. செங்கோட்டையனே எடுத்துக்கங்க, அவர் மாவட்ட செயலாளர், ஈரோடு மாவட்ட செயலாளர். அவர் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் தான் அந்த கருத்தை சொல்லணுமே தவிர பொது வழியில் ப்ரெஸ்ஸை மீடியாவை கூப்பிட்டு பேட்டி கொடுக்குறதுங்கிறது வந்து அந்த தலைமையை மீறுவதாக தான் நாங்கள் கருதுறோம். தனியாக வந்தோம் 6 பேர் சொன்னோம், அதில் 5 பேர் உங்கள் கூட தான் இருக்காங்க, கேட்டு பாருங்கன்னு சொல்கிறாரு அவர். அந்த 5 பேர் பேட்டி கொடுக்கலையே. அதனால வந்து தலைமை என்ன முடிவு எடுக்குதோ அதாவது வந்து இந்த இயக்கத்தினுடைய தலைவராக புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா போன்ற மிகப்பெரிய சினிமா ஆளுமைகளை தாண்டி இன்றைக்கு ஒரு சாதாரண விவசாய குடும்பத்திலிருந்து ஒரு கிளைக்கழக சிலுவம்பாளையத்தினுடைய கிளைக்கழக செயலாளரிலிருந்து தொடங்கி இன்றைக்கு அந்த இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளராக வந்திருக்கிறார் என்று சொன்னால் நம்மில் ஒருவர், நமக்கான ஒருவர், ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து சாதாரண குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறார். அது வந்து ஒரு கின்னஸ் ரெக்கார்டுக்கு இணையாக தான் சொல்ல முடியும். ஏன்னா எந்த ஒரு அரசியல் பின்புலமும் இல்லாமல், எந்த ஒரு சினிமா பிரபலமும் இல்லாமல் அந்த இடத்துக்கு வந்து உட்காந்துருக்காருன்னா அவருக்கு ஆற்றல் இல்லாமல் அந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது. ஏதோ ஒரு ப்ளஸ். இப்போ நான் வந்து ஏறக்குறைய வந்து 97லேருந்து மறுமலர்ச்சி திமுகவில் ஒன்றிய செயலாளர் இருந்தவன், வேதாரண்யம் ஒன்றிய செயலாளராக.
2012 நாஞ்சில் சம்பத்தோடு இந்த இயக்கத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் முன்னிலையில் சேர்றேன். இந்த இயக்கத்தினுடைய தலைமையை கைப்பற்றுவதற்கான சமகால போட்டியில் வந்து டிடிவியும் எடப்பாடியாரும் இருந்தாங்க. சின்னம்மா அவர்கள் சிறைக்கு செல்ற போது இவர்கிட்ட ஆட்சியையும் அவர்கிட்ட கட்சியையும் ஒப்படைச்சிட்டு போனாங்க. அப்போ 2 பேரும் சம பலத்தோடு இருக்கிறாங்க. ஏறக்குறைய ஒரு 5% பலம் சின்னம்மாவனுடைய வளர்ப்பு என்ற அடிப்படையில் டிடிவிக்கு இருந்துச்சு. ஆனால் அதை சரியாக பயன்படுத்தாமல் தான் தோன்றித்தனமாக நடந்து கொண்டு அந்த இயக்கத்தில் ஓடி வெற்றி பெற முடியாத அவர் ஓடி வெற்றி பெற்ற எடப்பாடியாரை பார்த்து பரிகாசம் செய்வதும் அதை ஏற்றுக்கொள்ளாமல் அதற்கு எதிராக செயல்படுவதுங்கிறது தவறு. துரோகின்றாங்க இன்னைக்கு எடப்பாடியை எல்லோருமே துரோகின்றாங்க. அதாவது அரசியல்ல துரோகம் என்பதுதான் ராஜதந்திரம், ரெண்டுக்கும் வித்தியாசம் எதுவும் கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? துரோகம்ங்கிறது நம்பினவங்கள ஏமாத்திட்டாரு. யாரை ஏமாத்திட்டாரு? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற 2 கோடி தொண்டர்களுடைய இயக்கத்தை காப்பாற்றுவதற்காக இவங்க சொல்ற துரோகிங்கிற பட்டத்தை கூட அவர் சுமக்கிறார். அப்படிதான் எடுத்துக்கொள்ள முடியும். அதுதான் நான் கேட்கிறேன். சம தளத்துல 2 பேரும் இருந்தீங்க. சர்வைவல் இஸ் த ஃபிட்டஸ்ட்ங்கிற டார்வின் தியரி படி அவர் இந்த இயக்கத்தை கைப்பற்றி இருக்கிறார். உங்கள்கிட்ட இருந்த கட்சியே உங்கள்கிட்ட இருந்த வெற்றி இல்லையே. எங்க இல்ல கட்சி சரிவை நோக்கி போயிட்டு இல்ல. அதுதான் கட்சி அழித்து கொண்டிருக்கிறார் எடப்பாடி. நேத்துக்கு இந்த இடத்துல தான் தவறான ஒரு வாதம் வைக்கப்படுகிறது. ஏறக்குறைய சமதளத்துல தான் 2 பேரும் இருந்தாங்க. இவர்கிட்ட இருந்த கட்சி அவர் கைப்பற்றி இருக்கார். ஆட்சியை மிகச்சிறப்பாக 4.5 ஆண்டுகள் நடத்தியதோடு இவர்கிட்ட இருந்த கட்சியையும் கைப்பற்றி இருக்கிறாருன்னா அவருக்கு திறமை இருந்ததால பண்ண முடியும். தோல்விங்கிற ஒரு அபகரிப்புன்ற கட்சியை கைப்பற்றினார் ஒரு வார்த்தையை அபகரிப்பு மாதிரி. அதே அபகரிப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருந்துச்சு இல்லங்க. நான் ஓட்டப்பந்தயத்துல 2 பேரும் தான் சம இதுல ஓடுனீங்க. யதார்த்தத்தை பேசுறீங்க. ஆமா, நான் யதார்த்தத்தை பேசுறேன். தோத்துட்டீங்க. நீங்க தோத்ததுக்கு பிறகு அவர் எப்படி மேல போய் நிக்கலாம்னு கேட்டா ஜெயிச்சவர் மேலதானே நிப்பாரு. நான் திரும்பவும் சொல்றேன், நீங்கள் மட்டுமல்ல தமிழகத்துல இருக்கிற காட்சி ஊடகங்களும் சேர்ந்து எடப்பாடியார் தோல்வியை சந்திச்சிட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாதம் சொல்ல சார். தொடர்ச்சியா 2019ல சரி வைக்கிறாங்க அப்படி ஒரு வாதத்தை. 89ல அம்மாவுக்கு அப்படித்தானே ஒரு வாதம் வச்சிருக்க முடியும். சரி, அன்றைக்கு ஜெயலலிதா, அப்புறம் தான் புரட்சி தலைவி ஜெயலலிதா, அதுக்கு பிறகு அம்மா, மாண்புமிகு அம்மா. அப்படிதான் இன்னைக்கு பரிணாம வளர்ச்சியை தான் நம்ம பார்க்க முடியும். இன்னைக்கு ஒரு தலைமையினுடைய தோல்வி, தலைமையினுடைய இழப்பு, அம்மாவினுடைய இழப்பு, 10 ஆண்டுகள் ஆண்டி இன்கும்பன்ஸ், அதை தாண்டி பிரசாந்த் கிஷோர் போன்றவர்கள் திமுகவுக்கு வேலை செய்தது, 520 பொய்யான வாக்குறுதிகள், இதையெல்லாம் கட்டவர் பண்ணி வர்றதற்கு அன்னைக்கு 77 தொகுதிகளை வெற்றி பெற்றிருக்கிறார். அன்றைக்கு அந்த இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் அங்க தங்க தமிழ்ச்செல்வன் நின்றதுனால தேனி தொகுதியை தவிர வேற எந்த தொகுதிக்கும் பிரச்சாரத்துக்கு வரல. உங்களுக்கே தெரியும். ஒருங்கிணைப்பாளர் என்பவர் தலைவரா இருக்கிறவர் தான் தமிழ்நாடு ஃபுல்லா சுத்தி இருக்கணும். ஆனால் இவரை முதலமைச்சர் கேண்டிடேட்டாக அறிவித்ததாலோ என்னமோ தெரியல, அவர் தேனி தொகுதியை பயன்படுத்தல. இபிஎஸ் இன்னைக்கு செங்கோட்டையனை இல்ல பயன்படுத்தலன்னு வார்த்தையே வரக்கூடாது. ஏன்னா ஒருங்கிணைப்பாளர் அவரு, ஓபிஎஸ் தான் ஒருங்கிணைப்பாளர், தலைவர் தான் அவரு, இணை ஒருங்கிணைப்பாளர் தான் இவர். அதனால இருக்கட்டும், இருந்தாலும் ஒரு ஒருங்கிணைப்பாளராக இவருக்கு என்ன வேலை இருந்திருக்க வேண்டும்? தமிழகம் முழுவதும் நீங்க சுற்றுப்பயணம் செஞ்சிருக்கணும், செய்யல. அப்ப அந்த 77 தொகுதியில 75 தொகுதியில வெற்றி பெற்றதற்கான ரைட்டை கிளைம் பண்றதுக்கான உரிமை வந்து யாருக்கு இருக்குன்னா எடப்பாடியாருக்கு தான் இருக்கு. அதனால தோல்வியினால அதை எடுத்துக்கொள்ள முடியாது. இவங்களை எல்லாம் வீழ்த்தி சாதிச்சிட்டார் எடப்பாடி. நீங்க சொல்றத நானும் ஏத்துக்கிறேன். அரசியல் களத்துல ஓட்டரசியல்ல தோல்வி முகமாவே போயிட்டு இருக்கு. இது மறுபடியும் ஒண்ணு போனா அவ்வளவுதான், அதிமுகவே சிக்கல்ல போயிடும், அதிமுகவே இல்லாம தோல்வி முகம் என்ற ஒன்று எந்த இடத்திலும் கிடையாது. 10 முறை உள்ளாட்சி இல்லப்பா, அதெல்லாம் வந்து எதிர்கட்சிகளால் திராவிட முன்னேற்ற கழகத்தால் கட்டமைக்கப்படுகின்ற ஒரு பொய்யான வாதம். எந்த இடத்துலையும் இப்ப 2019 பாராளுமன்ற தேர்தலில் பெற்ற வாக்குகளை விட இப்ப 2% வாக்குகளை இந்த பாராளுமன்ற தேர்தல் அதிகமா பெற்றிருக்கும். சாதாரண மிகச்சாதாரண வேட்பாளர்களை நிறுத்தி ஒரு எம்பி பாஜகவில் நிறுத்தினது போல ஒரு முன்னாள் ஆளுநரை கொண்டாந்து தமிழிசை சவுந்தரராஜன் போல ஒரு ஆளுநரை கொண்டாந்து நாங்க நிப்பாட்டல. மிக சாதாரணமான வேட்பாளர்களை நிறுத்தி ஏன்னா எங்களுக்கு வந்து நாங்க பிரதமர் யாரையும் முன்மொழியல. அது கூட தமிழகத்துல வாக்கு கிடைக்காத இருக்கட்டும். 2019 நாங்க வாங்கின பாராளுமன்ற தேர்தலில் வாங்கின வாக்கு வந்து 90% 85%. ஆனால் சட்டமன்ற தேர்தலில் 1,35,00,000 ஓட்டை வாங்கியிருக்கிறோம். 2% வாக்குகள்ல தான் திமுக கிட்ட நாங்க ஆட்சி இழந்திருக்கிறோம். 55 ஓட்டுகள்ல மட்டுமே 15 தொகுதியில நாங்க தோத்துருக்கிறோம். ஏறக்குறைய 5000 வாக்கு கிட்டத்தட்ட 60 தொகுதியில தோத்துருக்கிறோம். அதனால வந்து இதெல்லாம் தோல்வியே கிடையாது. அப்படி நீங்க பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு தோற்றம் பலவீனமான மாதிரி இல்ல. அப்படி ஒரு வாதத்தை வச்சீங்கன்னா ஆர்கே நகர்ல டெபாசிட் இழந்த கட்சி திமுக. ஏற்கனவே எதிர்கட்சி அந்தஸ்தை கூட 2011 புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களிடம் இழந்த கட்சி திமுக. தொடர்ந்து 2 முறை வெற்றி பெற்ற தொடர்ந்து கன்சிக்யூட்டிவ் பீரியட்ல வந்ததே கிடையாது. அப்ப அப்படி ஒரு வாதத்தை வைக்க முடியுமா? அதனால அவங்களே ஆளுங்கட்சியா வந்திருக்கிறாங்க. நாங்க எங்களுக்கு அந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது. இன்றைக்கும் கூட தமிழகத்துல மிகப்பெரிய அரசியல் கட்சிங்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இந்திய அளவுல 7வது பெரிய கட்சி. தனித்தே நின்று 214 தொகுதியிலே தனித்தே நின்ற கட்சி 2016. இன்னைக்கு திமுகவை வீழ்த்தும் வல்லமை உங்ககிட்ட இருக்கா? நிச்சயமா இருக்கா. நிச்சயமா இருக்கா? இல்ல இது இந்த கூட்டணி இல்ல, இது இல்லங்கிறதும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தால் கட்டமைக்கப்படுகின்ற ஒரு மாயை தானே தவிர, நான் திரும்பவும் சொல்றேன், இன்னைக்கு சமகால அரசியல்ல
ஏறக்குறைய 180 சட்டமன்ற தொகுதிகளில் 1.5 கோடி தொண்டர்களை சந்தித்திருக்கிற ஒரே தலைவர் இன்னைக்கு ஸ்டாலின் கிடையாது, எந்த தமிழகத்தில் இருக்கிற எந்த தலைவரும் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகம் முழுவதும் 180 சட்டமன்ற தொகுதியில எல்லாரும் போல ஓட்டா கன்வெர்ட் பண்ணும். தமிழகத்தை காப்போம் மக்களை மீட்போம்ங்கிற அடிப்படையில் அவர் இன்னைக்கு இது பண்ணிக்கிட்டு இருக்காரு. நான் எதை சொல்ல வர்றேன்னா, ஒரு தொகுதி என்று எடுத்துக்கொண்டீங்கன்னா அவர் எடப்பாடியார் வருகின்ற பிரச்சாரத்துல 3 செக்மெண்ட் பண்றாங்க. ஒரு செக்மெண்ட்டுக்கு ஏறக்குறைய 10 to 15,000 பேரை சந்திக்கிறார். அப்ப ஒரு சட்டமன்ற தொகுதியில மட்டும் 3 செக்மெண்ட் வச்சிங்கன்னா கூட 3 10 30 35 45,000 பேரை சந்திக்கிறார். இன்னொரு 5,000 பேர் இருந்தா அந்த தொகுதி வெற்றி பெறும். எவ்வளவு ஓட்டு? ஒரு தொகுதிக்கு 45,000 ஓட்டு இல்ல, 45,000 பேர் வர்றாங்கன்னா ஒரு குடும்பத்துல 5 பேர் இருக்காங்கன்னா 5 பேரும் வர்றது கிடையாது. அதுல பாதி பேர் தான் வருவாங்க. உங்களுக்கு உங்களுடைய கால்குலேஷனுக்கு நான் விடுறேன். ஒரு குடும்பத்துல இருக்கிற 5 பேர் 6 பேர் இருக்காங்கன்னா 6 பேர் வர மாட்டாங்க. அதுல ஒரு 2 பேர் தான் வருவாங்க. அப்ப 45,000 எடுத்தீங்கன்னா பார்த்தே நீங்க ஓட்டு உங்களுக்கு தான் வந்துரும். இல்ல, நான் என்னுடைய வாதம் தவறுனா நீங்க சொல்லுங்க. இதை விட விஜய்க்கு அதிகமா கூடுது. அவருக்கு திரைப்பிரபலம், அடுத்து வந்து நிரூபிக்கப்படாத ஓட்டு. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க திரைப்பிரபலம் கிடையாது. எடப்பாடியார் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்திலிருந்து வந்தவர், நம்மில் ஒருவர், நமக்கான ஒருவருங்கிற அடிப்படையில் அவரை சந்திக்க வருகிறார்கள் என்று சொன்னால் அவங்க வந்து அரசியல் மயப்படுத்தப்பட்ட தொண்டர்கள். சரி, விஜய்க்கு வருகின்றது போல நான் அவங்களை விமர்சனம் பண்ண விரும்பல. ஆனால் கூட்டணி வருவாங்களா? இல்ல, கூட்டணிக்கு வரலாம். மேபி செங்கோட்டையும் போயிட்டாரு, அதனால வர மாட்டாங்க. அதுதான் அந்த சொல்லியதான் அவர் ஒப்புதல் வாங்கிட்டு தான் போய் சேர்ந்த இடத்துலதான் ஏடிஎம்கேவோட அலைன்ஸ் வைக்கிற மாதிரி இருந்தா நான் வரல. அந்த இடத்துலதான் திமுகவினுடைய ஸ்லீப்பர் செல்லாக செங்கோட்டையன் என்ற வாதத்தை நான் தொடர்ந்து வைத்துக் கொண்டு வருகிறேன். என்ன காரணம்னு சொன்னீங்கன்னா, அதாவது வந்து அந்த பாஜக அண்ட் அதிமுக கூட்டணி அமைந்த போதே ஏறக்குறைய 22, இதுல ஒரு 18, 34, 40% வாக்குகள் வந்துருச்சு. இன்னும் 1-2% வாக்குகள் தான் வருது. இந்த கூட்டணிக்கு விஜயும் வந்துட்டாருன்னு சொன்னா தமிழகத்துல நீங்க சொன்ன 22 பாராளுமன்ற தேர்தலில் வந்ததை சொல்றேன். 22% வாக்கு எங்களுடைய வாக்கு, அவங்க 18. எப்படி சார் இது? ஏன் 88 லட்சம் வாக்கு வாங்கியிருக்கிறோம்? பாராளுமன்ற தேர்தலில் வந்த வாக்க தான் நான் சொல்றேன். கணக்கு பண்ணாவே இது போதும். நான் அதான் இல்ல நான் சொல்றேன், நான் என்னுடைய கால்குலேஷன் சொல்றேன். 21% வாக்கு அது ஏடிஎம்கேக்கு, 18% பாஜக கூட்டணி. அப்ப இந்த ரெண்டையும் சேர்த்தீங்கனாலே 39% வந்துருது. அப்ப இன்னொரு 2% வாக்குகள் வந்தாலே வெற்றி பெறுகின்ற அளவிற்கு நாங்கள் இருக்கிறோம். அதுல இன்றைக்கு இல்ல என்ன கணக்குல பார்லிமெண்ட் கணக்கு கொண்டு வந்து நீங்க சட்டமன்ற இல்ல அதுதான் சட்டமன்றத்துல இன்னும் கூட வாங்குவோம். ஏன்னா நாங்க வேட்பாளரை தேர்ந்தெடுத்து நிப்பாட்ட போறோம், முன்னாள் அமைச்சரை நிப்பாட்ட போறோம். அங்க சாதாரண வேட்பாளர் நிப்பாட்டணும். நான் அது கூட தான் வரும்னு சொல்றேன். அடுத்ததாக அன்றைக்கு இருந்த டிடிவி தினகரனுடைய பலம் இன்னைக்கு கிடையாது. இன்னைக்கு எல்லாமே ஏடிஎம்கேல வந்து ஐக்கியமாயிட்டாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த கூட்டணியில் தமிழகத்தில் மாற்றி அமைக்கப்பட வேண்டிய ஆட்சியாக, மக்கள் விரோத ஆட்சியாக இருக்கிற திமுகவை மாற்றி அமைக்கணும்னு தமிழகத்து மக்கள் நினைக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தமிழக வெற்றி கழகமும் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு வந்துச்சுன்னா 234 220 தொகுதிகள் வெற்றி பெறுகின்ற அளவிற்கு வந்துடும். இந்த கூட்டணி அமைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக திமுகவினுடைய பிளான் படியே 2 காரணம் சொல்றேன். ஒன்று, சேர்ந்த அன்னைக்கு வந்து சேகர்பாபு அவர்களை ஆழ்வார்பேட்டையில் இருக்கிற இவருடைய வீட்டில் PK சேகர்பாபு அவர்களை இவர் சந்திக்கிறார், செங்கோட்டையன் அவர்கள் சந்திக்கிறார். அதே போல ராஜினாமா கடிதத்தை சபாநாயகர் அறையில கொடுத்து விட்டு அங்க வந்து 3/4 மணி நேரம், நீங்களே புதிய தலைமுறையில நானே நியூஸை பார்த்தேன், 3/4 மணி நேரம் வந்து செங்கோட்டையன் அவர்களோடு சேகர்பாபு பேச்சுவார்த்தை நடத்தினாருன்னு. அப்ப இருக்க பார்த்தாருன்னு ஒரு காரணம் வைக்கலாம். இன்னொரு காரணம், எப்படியாவது நீங்க விஜய் கிட்ட போயிடுங்க, எக்காரணம் கொண்டு அதிமுக கூட்டணி அமைஞ்சிராத அளவுக்கு பார்த்துக் கொள்ளுங்கள் என்பதுதான் பேசி இருக்க முடியும். நான் என்ன சொல்றேன், அன்னைக்கு காலையில சேகர்பாபு பார்த்தது உண்மையான நோக்கமாக இருந்தால் கையோடய வாங்கணும்னு அழைச்சிட்டு போயிருக்கலாம். நான் என்ன இருங்க நான் சொல்லிடுறேன். 22 + 18 கிட்டத்தட்ட எவ்வளவு சொன்னீங்க? 40 சொல்லிட்டீங்களா? 40% ஓட்டே இருக்கு. 19 40 சொல்லிட்டீங்க சார். அவ்வளவு பலமா இருக்குது. அப்புறம் ஏன் சார் விஜய் எதிர்பார்க்கறீங்க நீங்க? இல்ல அதுதான் நான் சொல்ல வந்தேன். அதுதான் நான் ஏற்கனவே சொல்ல வந்தது. 1.5 கோடி தொண்டர்களை சந்திச்சிருக்கிறாரு. அத்தனை தொண்டர்களும் வந்து அங்க இவர் போன களத்துக்கு வந்திருக்க மாட்டாங்க. வீட்டுல கொஞ்சம் பேர் இருந்திருப்பாங்க, பெண்கள் இருந்திருப்பாங்க. அப்ப மொத்த வாக்குகளையும் சேர்க்கின்ற போது நாங்கள் தனித்தே வெற்றி பெறுகின்ற இடத்துல ஏற்கனவே இருக்கிறோம். நாங்க சொல்றது, விஜய் சொல்லுகின்ற மக்கள் விரோத ஆட்சி திமுக ஆட்சி அகற்றப்படணும்னு விஜய் சொல்வது உண்மையாக இருந்தால், அதே கருத்தை டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் சொல்வதாக இருந்தால் சொல்லிதானே ஆகணும். தமிழ்நாட்டு மக்களுக்கு விரோதமான ஆட்சி தான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கே நல்லா தெரியும், குமாரபாளையம் தாலுகாவில், நாமக்கல் மாவட்டத்துல ஒரு தாலுகாவில் மட்டும் 1000 பேர்களுடைய கிட்னிகள் திருடப்பட்டிருக்கின்றன. சும்மா கிடையாது. கிட்னியை யார் திருடுறா? உங்க சட்டமன்ற உறுப்பினர், திமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர். அந்த 1000 கிட்னிக்கு நான் சொல்ல வரல. அவருடைய கிதார் மருத்துவமனையும் அவருடைய தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனையிலையும் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் கதிரவன் அவர்களுடைய மருத்துவமனை இன்னைக்கு தடை செய்யப்பட்டு நீங்க சட்ட வல்லுநர்களை வச்சு நீங்க வேணா ஜெயிச்சிருக்கலாம் கேஸ்ல. ஆனால் நடந்தது உண்மை. அப்ப சட்டம் இயற்றுகின்ற இடத்துல இருக்கிற உங்க கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினரை, 3 லட்சம் மக்களுடைய பிரதிநிதி, அப்ப அவர் வந்து முதலமைச்சராகவோ சட்டம் இயற்றுகிற இடத்துல அவன் என்ன எழுதுவாரு? ஆளு இழிச்சவன் யாராவது மாட்டினார்னா அவர்கிட்ட எல்லாத்தையும் பிடுங்குங்க, கிட்னி சட்னி எல்லாத்தையும் சேர்த்து பிடுங்குங்கன்னு தானே எழுதுவாரு. அவர் என்ன சட்டத்தை ஏற்ற போறாரு? நான் கேட்கிறேன். ஒரு சட்டமன்ற உறுப்பினரை உடனடியாக அவனை டிஸ்குவாலிஃபை பண்ணி அனுப்பியிருக்கணுங்க. நீங்க உண்மையான மக்கள் இயக்கமாக இருந்தா இன்னைக்கு குமாரபாளையம் தாலுகாவில் 1000 பேர்களுடைய கிட்னி திருடப்பட்டிருக்குன்னா
அந்த மக்கள் அதை வந்து நாங்க சொல்லல. தமிழக சுகாதாரத்துறையினுடைய இணை இயக்குனர் வினித் ஐஏஎஸ் வந்து ரிப்போர்ட் கொடுத்திருக்காரு. உங்களுடைய அறிவு இல்ல அரசுல இவ்வளவு பிரச்சனை இவ்வளவு அலிகேஷன் திமுக மேல வைக்கிறீங்கல்ல, அப்படின்னா நேரடியா நீங்க மட்டுமே எதிர்கொள்ளுங்க. எதுக்காக விஜய்க்காக இன்னைக்கும் காத்திருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை நீங்க பேசுறீங்க? நீங்க பேசுறது ஏதோ விஜய்க்காக என்ன இல்ல இல்ல நாங்க திரும்ப பேசுவது விஜய் சொல்றாரு, என்ன சொல்றாரு, மக்கள் விரோத திமுக ஆட்சி சார். அவங்க திமுகவை வீழ்த்துறாங்க. போட்டியே திமுக vs தாவேகான்றார் சார். அது உடன்பட உங்களுக்கு? அவர் பொய்யான மாயை, நீங்க தான சார் அட்டாக்கிங் டு விஜய் இருங்க. பொய்யான மாயையை அவர் கட்டமைக்கலாம். அப்படிப்பட்டவருக்கு எதுக்காக நீங்க காத்திருக்கிற ஒரு தோற்றத்தை கொடுக்குறீங்க? இல்ல காத்திருப்பது ஒட்டுமொத்த திமுகவை மூன்றாவது இடத்துக்கு அனுப்பணுங்கிறதா நாங்க சொல்ற வாதமே. எப்படி 2011 புரட்சி தலைவி அம்மா அவர்கள் விஜயகாந்த் அவர்கள் கூட்டணி அமைத்து 2வது இடத்திற்கு கூட திமுக வரவிடாமல் அடித்தாரோ, அதை போல 2வது இடத்திற்கு கூட திமுக வரக்கூடாதுங்கிறதுக்கு தான் நாங்க விஜயை கூப்பிடுறோமே தவிர நாங்க ஜெயிக்கிறதுக்காக கிடையாது. எங்களால நல்லா சொல்ல முடியும். ஏன்னா விஜயனுடைய நோக்கம் என்ன? இனி வரமாட்டார் சார். ஒரு நிமிஷம், விஜயனுடைய நோக்கம் என்ன? அதுதான் ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் அனுப்பியிருக்காங்க, சேகர்பாபு அனுப்பியிருக்காரு, திமுக அனுப்பியிருக்குங்கிற வாதத்தை வைக்கிறேன். நாங்க சொல்ற வாதம் என்ன? திமுக என்ன இவர் என்ன சொல்றாரு? தாவேகா திமுக மக்கள் விரோத திமுகவை அகற்றணும். எங்களுடைய நோக்கம் என்ன? மக்கள் விரோத திமுக, தீய சக்தி திமுகவை அழிக்கணுங்கிறது தான் எம்ஜிஆர் காலத்துல இருந்து எங்களுக்கு உள்ள 50 ஆண்டு கால நோக்கம். அந்த நோக்கத்துக்கான காரணத்தையும் அவங்க தொடர்ந்து உங்களால வலிமையா இருக்குன்னா நீங்க எதிர்கொள்ளுங்க திமுக. நான் சொல்லிட்டேனே, விஜயும் கூட சேரணும்னு ஆசைப்படுறீங்க. அதுதான் 2வது கூட வரக்கூடாதுன்னு தான் சொல்றேன். யாரு? திமுக. திமுகவை 3வது அனுப்புறது எப்படி? விஜயகாந்த் அவங்க பாத்துப்பாங்க சார். நீங்க ஜெயிக்கிற வேலையை பாருங்க. நாட்டு மக்களின் நலன கருதி தான் நாங்க சொல்றோங்கிற கருத்தை சொல்ல வரேன். திமுக 2வது இடம் கூட வந்துடக்கூடாது. அதான் விஜயகாந்த் சொல்றேன். எப்படி 2011 எதிர்க்கட்சியா கூட அவர் வரல, எதிர்க்கட்சியா கூட திமுகவை வந்து 3வது தான் அனுப்பணும். அது போலதான் கொண்டு வரணும்னு சொல்றேன். இங்க நான் சொல்ல வர்றது என்னன்னா, இந்த நோக்கம் கரெக்டா இருந்துச்சுன்னா தாவேகாவுக்கு நாங்க இன்னொரு கருத்தையும் நான் பதிய வைக்க விரும்புறேன். அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு இவருக்கு கொஞ்சமாவது அதிமுக சப்போர்ட் பண்ணாம இருந்திருந்தா அந்த தமிழக வெற்றி கழகங்கிற இயக்கத்தையே திமுக தடை செய்வதற்கான முகாந்திரத்தை உருவாக்குனாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும். ஊடகவியலாளராக உங்களுக்கு நல்லா தெரியும். காசிநாத பாரதி நியாயத்தின் பக்கம் அதிமுக நிக்குதுன்னு சொல்லுங்க. நிச்சயமா நீங்க ஒரு பிரச்சனையில அவரை எப்படியாவது அலைன்ஸா மாத்திரலாமா, இல்ல கன்வெர்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணீங்களா? அன்னைக்கு அந்த இறப்பு அங்க போய் பார்க்க போறாரு எடப்பாடி. சரி, அவரை பேட்டி கேட்கறாங்க. எல்லாருமே ஒரு உணர்ச்சி வசப்படுகின்றவங்களா என்ன இருந்தா என்ன சொல்லுவாங்கன்னா, 41 பேரையும் விஜய் கொண்டுட்டாருன்னு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. ஆனால் எடப்பாடியார் மிக யதார்த்தமாக அவர் என்ன மனநிலையில் இருக்காருன்னு தெரியலைங்க, அப்படியெல்லாம் சொல்ல முடியாதுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனால் திமுகவை சேர்ந்தவர்கள் என்ன மாயையை கட்டமைச்சாங்க? 41 பேரையும் விஜய்னால தான் செத்துட்டாங்க, விஜய் லேட்டா வந்தாரு வந்தாரு பல்வேறு குற்றச்சாட்டுகளை வச்சாங்க. என்ன அதனால வந்து அன்றைக்கு யதார்த்தமாக எப்படி வந்து நீங்க உங்க வர்க்க பரம்பரையாக உங்க குடும்பத்துல இருந்து உதயநிதியை நீங்க 3வது தலைமுறையாக கொண்டு வர்றீங்களோ, எப்படி உங்களுக்கு தமிழகத்தில் அரசியல் நடத்துவதற்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறதோ அதை விட உரிமை விஜய்க்கு இருக்குன்னு சொல்லி நாங்க ஜனநாயக இயக்கமாக அதை சப்போர்ட் பண்ணோம். மாரலி நாங்க சப்போர்ட் பண்ணோம். இல்லைன்னா அன்னைக்கே தடை செஞ்சிருப்பாங்க நிச்சயமாக. என்ன விஜயை காப்பாற்றியதே எடப்பாடியா? அப்படி சொல்ல வரல. அதாவது வந்து நம்ம ரைட்டை ஃபுல்லா கிளைம் பண்ண முடியாது. அதுல எங்களுடைய பங்களிப்பு இருக்குங்கிறத தான் நம்ம சொல்ல முடியும். எந்த இடத்துலையுமே நாங்க வந்து அப்படி ஒரு பங்களிப்பை சொல்ல முடியும். இப்பயும் இந்த மீட்டிங்ல கூட என்ன சொல்றாரு, இன்னைக்கு இந்த எடப்பாடி பழனிசாமியினுடைய சொத்து இல்ல இந்த கட்சிங்கிறது, இந்த எதிர்த்தாப்புல இருக்கிற அந்த கூட்டத்தில இருந்து கூட நாளைக்கு ஒருத்தன் வரலாம். ஏன்னா இது ஜனநாயக இயக்கம். இது திமுக போல தாத்தா அப்பா பேரன் அதுக்கு அடுத்து இன்பநிதி வெயிட்டிங்ல இருக்காருன்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட இது வந்து நவீன கால மக்கள் ஓட்டு போட்டு எம்எல்ஏ ஆனவர் தானே உதயநிதி. மக்கள் ஓட்டு போட்டு தானே எம்எல்ஏ ஆனாரு. சரி, கட்சியில உள்ளவங்க ஓட்டு போட்டா அவரு துணை முதல்வர் ஆனாரு. துணை முதல்வர் அந்த கட்சி ஏத்துக்குச்சு சார். அந்த கட்சி எம்எல்ஏக்கள் ஏத்துக்கிட்டாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? 2020 செப்டம்பர் மாசம் தான் அவர் வந்து தாம்பரத்துல நடந்த ஒரு கூட்டத்துல முதல்ல அரசியலுக்கு வர. அதுக்கு முன்ன அவருக்கு கொடுத்த பேட்டி எல்லாம் பார்த்திருப்பீங்க. எங்க வீட்டுல எல்லாரும் முதலமைச்சராகவும் பொறுப்புல இருக்கிறதுனால நான் அரசியலுக்கு வரணும்னு அவசியம் கிடையாது, நான் என் வாழ்காலத்திலே அந்த பேட்டியை பாத்துறீங்களா இல்லையா? நான் பார்த்தேன் சார். அப்புறம் இன்னைக்கு மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு மழை நிவாரண பணிகள் எல்லாம் ஈடுபடுறாரு. எங்க போறாரு? மக்கள் பணி 41 பேர் இறந்த போது அங்க இருந்து வந்து எட்டி பார்த்துட்டு திரும்ப கோயத்துக்கு போயிட்டாரு. அதை சொல்றீங்களா? அவரு வேற ஒரு தனிப்பட்ட பயணத்துல வெளியூர்ல பயணம்ங்கிறது வேறங்க. ஒரு ஸ்டேட்ல வந்து 41 பேர் இறந்திருக்காங்கிறது ஒரு மேஜர் இன்சிடென்ட்ங்க. வந்தாருல உடனே பறந்து வந்தாரா? யாரு? நீங்க சாதாரண எம்எல்ஏ கிடையாது, துணை முதல்வர். செயலாக்கத்துறையினுடைய அமலாக்க பிரிவினுடைய திட்ட செயலாக்கத்துறை வந்து இம்ப்ளிமெண்டேஷன் டிபார்ட்மெண்ட்ல நீங்க இருக்கிறீங்க. நீங்க அங்க களத்துல இருக்கிறணும் இல்லைங்க. அதனால வந்து அவர் தன்னுடைய கடமையை அவர் செய்ய தவறுகிறார். சரி, என்ன அந்த இடத்துல நாங்க வந்து விஜயை நாங்க ஃபுல்லா காப்பாற்றணும்னு சொல்ல வரல. நாங்க ஜனநாயக ரீதியாக அவரை ஆதரிச்சோம். மாரலி நாங்க அவரை சப்போர்ட் பண்ணோம். அதனால இன்னைக்கு நாங்க சொல்றது, நீங்கள் இந்த கூட்டணிக்கு வந்தால் ஃபுல் ஸ்விங்ல 234 220 சட்டமன்ற தொகுதிகள் ஜெயிக்கும். திமுக என்ற தீய சக்தி
வரலன்னா நாங்க ஆளுங்கட்சியா தான் ஆக போறோம். அதுல ஒன்றும் இது கிடையாது. ஏங்க 1.5 கோடிக்கு வேற சந்திச்சிருக்கிறோம். சரி. மொத்த தொண்டரையும் நாங்க போய் பார்த்தல. அதுல ஒரு சம் ஃபிராக்ஷன் வரலன்னு நான் சொல்றேன். ஏன்னா வராம தான் இருக்க முடியும். ஒரு குடும்பத்துல 5 பேர் இருக்காங்க, 5 பேர் மீட்டிங் கிளம்பி வர மாட்டாங்க. ஏதாவது ரொம்ப தீவிரமா இருக்கிற குடும்பத்துல இருந்து தான் வருவாங்க. அப்ப இன்னும் நாங்க எங்களால் சந்திக்க முடியாத மக்கள்ங்கிறது 1 கோடி பேர் இருக்கா. 2 கோடி ஓட்டுகள் விழுந்தாலே நாங்க ஆட்டோமேட்டிக்கா ஆளுங்கட்சியா வர்றோம்னு சொல்றோம். நேத்துக்கு செங்கோட்டையன் ஒரு பேட்டியில சொல்றாரு, எடப்பாடி இந்த மாதிரி அலிகேஷன்லாம் உங்க மேல குற்றச்சாட்டு வைக்கிறாரு, அதற்கெல்லாம் பதில் கேட்டா அவர் தலைவரே இல்ல, அவர் ஒரு தலைவருக்கு வேணா நம்ம பதில் சொல்லுவேன், அவர் அந்த தலைவர் மெட்டீரியல் கிடையாது அப்படின்றாரு திரு செங்கோட்டையன். பூனை கண்ணை மூடிக்கிட்டு உலகம் இருண்டுட்டுன்னு நினைக்கும்ல, அதை மாதிரி 2800 பொதுக்குழு உறுப்பினர்கள் வானகரத்தில் நடந்த பொதுக்குழு கூட்டத்தில் 5 பேரை தவிர ஓபிஎஸ் பின்னால வந்தாங்களே ஒரு 5 பேர், மனோஜ் பாண்டிய, அந்த நீதிபதி எம்எல்ஏ மாணிக்க, ஒரு 4-5 பேர், சேசிடி பிரபாகர், இவங்களை தவிர பாக்கி 2798 பேரும் சப்போர்ட் பண்ணி வந்திருக்கிறவர் தான். அவர் ஒன்றும் தானா தன்னிச்சையாக அறிவிச்சுக்கல, அவர் ஒன்றும் அவுரங்கசீப்பு கிடையாது. ரைட்டுங்களா? இது ஒரு மூத்த அரசியல்வாதி, அவருக்கு தெரியலன்னா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. அவரை விமர்சனம் பண்ணுகின்ற அளவுக்கு என்னுடைய வயசும் போதாது. என்ன அதனால அவர் கண்ணை மூடிக்கிட்டு அவர் சொல்றாரு, ஒரு பெரிய கூட்டணி விஜய் தலைமையில நான் உருவாக்க போறேன்றார் செங்கோட்டையன். அவ்வளவு உருவாக்குறா இருந்தா அவரே முதலமைச்சர் ஆயிருக்கலாமே. இப்ப ஏதோ வாய்ப்புகள்லாம் வந்துச்சு. உங்களுக்கு அவருக்கு அந்த வாய்ப்புகள்லாம் வந்துச்சு. நான் என்ன சொல்றேன், என்னுடைய அரசியல் அனுபவத்திற்கு நானே இந்த இயக்கத்தில் இருக்கின்ற தலைவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதான் முடிவு, அதான் இறுதியான முடிவு. இல்ல அவர் ஒரு சீனியர் தான, மதிக்கணும்ல நீங்க. அதுதான் நான் கேக்குறேன். அப்படி எம்ஜிஆர் காலத்து அதான் நான் கேக்குறேன். அப்படி சீனியர்னு நீங்க இது பண்றதா இருந்தா நீங்க உள்கட்சி மீட்டிங்ல தான் பேசணும். நீங்க போய் பொது வெளியில பேசுறதுங்கிறது அந்த தலைமையை டீக்ரேட் பண்றது. அப்படி வயதின் அடிப்படையில் கொடுக்கறதா இருந்தா ஹச்வி கண்டே தான் இதுல பொதுச்செயலாளர் அறிவிக்கணும். இன்னைக்கு அவர் டிவிகேல உட்கார்ந்து அவர் பேசுறத வைத்து பார்க்கும்போது, டிடிவி வெளியே இருந்து பேசுறத வைத்து பார்க்கும்போது, ஓபிஎஸ் 15ஆம் தேதி ஏதோ ஒரு அதிரடி முடிவு எடுக்க போறாராம். அந்த முடிவு இதெல்லாம் பார்க்கும்போது இவங்க எல்லாருமே டிஎம்கேவை வீழ்த்தணும்ன்ற எண்ணம் கூட கிடையாது, எடப்பாடியை வீழ்த்தணும்னு நிக்கிறாங்க. அப்ப இவங்க யாருக்காக செயல்படுறாங்க? இல்ல சார், தமிழகத்துல எடப்பாடி எங்களுக்கு எல்லாம் துரோகம் பண்ணிட்டாரு, எங்களை எல்லாம் கட்சி விட்டு தூக்கிட்டாரு, எங்களை எல்லாம் கட்சி விட்டு விலகிட்டாரு, அதனால நாங்க எடப்பாடிக்கு யாருன்னு பாடம் புகட்ட போறோம். அவரை விளக்குற இடத்துக்கு நீங்க வந்திருந்திருக்கலாமே, நீங்க தலைவரா வந்திருக்கலாமே. வாய்ப்புகளை நழுவ விட்டது யாரு? வாய்ப்புகளை நழுவ விட்டவன் ஜெயிச்சவனை தப்பு சொல்றதுங்கிறது இயலாதவன். இவங்க எல்லாம் பாருங்க சார், ஒரு தொகுதிக்கு 2000-5000 ஓட்டை உடைச்சு விடுவாங்க. இருக்கட்டும், நான் திரும்ப நீங்க எல்லாருமே என்ன சொல்றீங்களா, ஊடகவியலாளர்கள் தென் மாவட்டத்துல பாதிக்கணும். நானும் அதே சமுதாயத்தை சேர்ந்தவன் தான், தென் மாவட்டத்தை சேர்ந்தவன் தான், நான் நாகப்பட்டினம் மாவட்டத்தை சேர்ந்தவன் தான். ஆனால் இயக்கம் பெரிதா சாதி பெருசான்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கெல்லாம் இயக்கம் தான் பெருசு. ஏன்னா தமிழகத்தில் இருக்கிற லட்சக்கணக்கான விளிம்பு நிலை மக்களினுடைய வாழ்வில் ஒளியேற்றின தாலிக்கு தங்கத்திலேருந்து ஆரம்பித்து இப்போ 7.5% இடஒதுக்கீடு, அந்த மருத்துவங்கிற படிப்பை கனவு கூட காண முடியாத குடும்பத்தை சேர்ந்த ஏழை விவசாய அரசு பள்ளி மாணவர்களுக்கு வித்தவுட் ஃபீஸு, கட்டணம் இல்லாமல் படிப்பதற்கான 7.5% இடஒதுக்கீடை கொண்டு வந்த எடப்பாடியார். எப்படி நீங்க ஆளுநரை சொல்றீங்களோ, அன்னைக்கும் ஆளுநர் பர்மிஷன் கொடுக்கல. ஆனால் சிறப்பு சட்டத்தின் மூலமாக ஜிஓ வெளியிட்டு அதை சட்டமாக்கி கொண்டு இன்னைக்கு 6344 பேர், சென்ற வாரம் கூட படிச்சிருப்பீங்க, பரோட்டா மாஸ்டருடைய பையனுக்கு மருத்துவ சீட்டு கிடைச்சதுன்னு. எப்படி ஒரு அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்த எடப்பாடியார் எங்க வாழ்க்கையில எந்த ஒரு நல்லதையும், அந்த 1000 ரூபாய் தொகையை தவிர, அந்த 1000 ரூபாயும் உங்களுக்கு நல்லா தெரியும், ஷெட்யூல் காஸ்ட் மக்களுக்கான, எஸ்சி எஸ்டி மக்களுக்கான, பட்டியலின மக்களுக்காக வந்த தொகை 2500 கோடி ரூபாயை மடைமாற்றம் செய்து விட்டார்கள் என்று எஸ்சி எஸ்டி கமிஷன் இவர்களுக்கு நோட்டீஸ் கொடுத்திருக்கு தமிழக அரசுக்கு. தெரியுமா உங்களுக்கு? 2500 கோடி ரூபாய் அதெல்லாம் கொண்டாடுவதாக இவங்க ப்ரொஜெக்ட் பண்றாங்க. அதாவது அந்த 2500 கோடி ரூபாங்கிறது யாருக்கான பணம்? லட்சக்கணக்கான தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் கல்வி பயிலுவதற்கான தொகையை மடைமாற்றம் செய்து நீங்கள் மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறீர்கள். அதுக்கெல்லாம் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிட்டாங்க. அப்படி எதுவும் நாங்க அதை இது பண்ணல. அதெல்லாம் கிடையாது. நோட்டீஸ் கொடுத்திருக்கு, அது கேஸ் போடிட்டு இருக்கு. அதெல்லாம் பொய்யா சொல்றாங்க. இன்றைக்கு தமிழகத்துல இருக்கின்ற மணல் மாஃபியா, இந்த கற்பழிப்பு வழக்கிலேருந்து ஆரம்பிச்சு 8 வயது குழந்தையிலிருந்து 80 வயது பெண்கள் வரை இன்றைக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல். இந்த கோயம்புத்தூர் முதுகலை மாணவி கற்பழிக்கப்பட்டதுலேருந்து இங்கே அண்ணா யூனிவர்சிட்டி ஞானசேகரன் வழக்கிலேருந்து ஆரம்பிச்சு தமிழகத்தில் ஒரு சட்டம் ஒழுங்கு என்ற ஒன்று இருக்கிறதா? இங்க திருவண்ணாமலையில கேள்விப்பட்டிருப்பீங்க, தாயார் முன்னாலே மகளை யாரு, காவல்துறையை சேர்ந்தவர்களே, கிரகம்பாக்கத்துல அக்கா, அது குண்டாஸ் போடுறதுங்கிறது வேறங்க. உங்க பயம் இல்லைங்கிறது தான். எப்படி சிறுசேரியில ஒரு ஐடி பார்க்ல ஒரு கற்பழிப்பு நடந்துச்சா, ஆந்திராவில தூக்கிட்டு அவங்கள என்கவுண்டர் போட்டாங்க அம்மா. அப்படி சட்டம் ஒழுங்கு இரும்புக்காரம் கொண்டு அடக்குனீங்கன்னா அது நடக்காம இருக்கும். நீங்க அவங்கள மயிலிறகால் வருடி கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா, ஞானசேகரன் வழக்குல என்ன நடந்துச்சு? அந்த குற்றவாளியை காப்பாற்றுவதற்காக சிட்டி கமிஷனர் அருணே டைரக்டா பேட்டி கொடுக்கிறாரு. ஒருத்தர் தான், யார் அந்த சார்னு ஒரு போராட்டத்தை அதிமுக முன்னெடுத்தது, அவங்கள அந்த அக்யூஸ்ட காப்பாத்துறதுக்காக ஒருத்தர் தான். அது உங்க வேலையாங்க? நீங்க சிட்டி கமிஷனரா இருக்கலாம் நீங்க சொல்றீங்க. ஆமா, நான் என்ன சொல்றேன், எதிரிகள் கூடிட்டாங்களே அதிகமா, எடப்பாடியை வீழ்த்துறதுக்கு எதிரிகள் 4 பேர் கூடுறதுனால ஒண்ணும் கிடையாதுங்க.
10க்கு பக்கத்துல 0 தான் 10 தாங்க. அதுல ஒண்ணும் பிரச்சனை கிடையாதுங்க. பிஜேபி உங்களுக்கு பலமா? நிச்சயமாக பலமா தான் இருக்கிறாங்க. பலமா? இன்னைக்கு அதாவது வந்து நீங்க ஒரு 10 ஆண்டுகளுக்கு பிஜேபில ஒரு கூட்டம் எடப்பாடியை விமர்சிக்கிறாங்க தெரியுமா? அதை சொல்லட்டும், சோஷியல் செய்யட்டும். மீடியாவுல ஆனா ஓட்டுகளை மாத்தி போட மாட்டாங்க. அதாவது 10 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த பாஜக கிடையாது. ரோட்டு ஓரத்துல போறவங்க எல்லாம் கூப்பிடுவாங்க, கூட்டம் காட்டணும் வந்து ஓரமா நில்லுங்கன்னு. இன்னைக்கு அவங்கள்ட்ட ஒரு பெரிய ஸ்ட்ரெங்த் வந்துருச்சு. சரி. 18% வாக்க பாராளுமன்ற தேர்தலில் வாங்கியிருக்கிறாங்க. அதை அவங்க வந்து பெரிய கேண்டிடேட்டை நிறுத்தினாங்க. ஆளுநரை ராஜினாமா பண்ண வச்சுட்டு கொண்டாந்து நிப்பாட்டினாங்க. அது மாதிரி பெரிய பெரிய கேண்டிடேட்ஸை நிப்பாட்டினாங்க, முன்னாள் அமைச்சர்களை நிப்பாட்டினாங்க. அது வேற வாதமாக இருக்கலாம். இன்னைக்கு பாஜகவும் ஒரு மிகப்பெரிய சக்தியாக இங்க தமிழகத்துல வளர்ந்துருக்கு. என்ன அதுக்கெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. நாங்க திராவிட இயக்கம்னு சொல்லிக்கிற நீங்க, நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கிறேன். ஊழலுடைய ஊற்றுக்கண் கருணாநிதினு அம்மா சொல்லுவாங்க. ஊழலுடைய ஊற்றுக்கண்ணாக இன்னைக்கு திமுக அரசு இருக்கா இல்லையா? நான் சொல்லல. உங்களுடைய அரசுல பைனான்ஸ் மினிஸ்டராக இருந்த, நிதியமைச்சராக இருந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஓராண்டுக்குள்ளேயே, ஆட்சி அமைந்த ஓராண்டுக்குள்ளேயே 30,000 கோடி அடிச்சு குவிச்சுட்டாங்க. உதயநிதியும் சபரீசனும் எங்க வைக்கிறதுன்னு தெரியாம நிக்கிறாங்க. என்கிட்ட கேட்குறாங்க. ஏன்னா இவர் வந்து இன்டர்நேஷனல் இதில் வந்து ஃபினான்ஸ் இதில் டிபார்ட்மெண்ட் இருந்ததுனால என்கிட்ட கேட்குறாங்கன்னு சொல்லி உங்களுடைய அமைச்சர் தான் சொன்னார். நான் சொல்லலை, காசிநாத பாரதி சொல்லலை, மாதேஷ் சொல்லலை. அவர் சொல்றாரு. அவர் சொன்னது தப்பா, நீங்க ஒரு மானிபுலேட்டடாவே அந்த நியூஸ் வந்துச்சுன்னா இன்னைக்கு வரைக்கும் அதை தப்பா பப்ளிஷ் பண்ணவங்களை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க சார். பிரச்சாரம் யார பேசுறாரு? இல்ல நான் என்ன கேக்குறேன், பிரச்சாரத்துக்கு நல்ல நான் சொல்றேன். நான் என்ன கேக்குறேன், எப்படி வீழ்த்த முடியும்? என்னுடைய கூட இருந்தவங்க எல்லாம் உங்களை வீழ்த்தணும்னு நினைக்கிறாங்கன்ற இவங்க எல்லாம் கிரைட்டீரியாவே கிடையாதுங்க. இல்லையா? நீங்க ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், அவர் வந்து இந்த இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர். ஒருங்கிணைப்பாளர்னா தலைவரா இருந்தவரே அந்த இயக்கத்தை விட்டு நீக்கிறாங்க. நீக்கிற போது அவர் பின்னால எத்தனை பேர் போறாங்க? 5 பேர் தான் போறாங்க. இவங்க எல்லாம் நீங்க இல்ல நீங்க ஒருவேளை விஜய் அம்மாவை நீக்க முடியுமாங்க? புரட்சி தலைவரை நீக்க முடியுமாங்க அந்த இயக்கத்துல இருந்து? உங்களை நீக்கிறாங்க. அது 2800 பொதுக்குழு உறுப்பினர் உட்கார்ந்து நீக்கிறாங்க. 5 பேர் தான் உங்க பின்னால வர்றான். அப்ப நீங்க என்ன வேலை பார்த்திருக்கீங்க? ஒருங்கிணைப்பாளர் வேலையை ஒழுங்கா பார்க்கல. சரி, என்ன அதன் டிவில நெறியாளர் வேலையை அதை மாதேஷ் பார்த்தா எப்படி நீக்க முடியும்? அங்க நீங்க 5 பேர் தான் உன்னை நம்பி வர்றானா, உனக்கு அந்த தகுதி இல்லை. தகுதி இல்ல. நான் என்ன சொல்றேன், நீங்க ஒரு இல்ல நீங்க சம போட்டியாளரா இருந்தா அங்க வந்து ஒரு அடிதடியா இருக்கணும்லங்க. இங்க ஒரு 1000 பேர், அங்க ஒரு அதுதான். நீங்க சமபலத்தோட இருக்கீங்களா? சமபலத்தோட நீங்க திமுகவை வீழ்த்தும் பலம் உங்ககிட்ட இருக்கா? முழு பலத்தோட இருக்கிறோம். நான் சொல்றேன் இன்னொரு ஏடிஎம்கே பிஜேபி தமிழ் மாநில காங்கிரஸ் தான் பலமா? இன்னொரு இல்ல வருவாங்க. அது இன்னும் 3-4 மாதங்கள் இருக்கு. இப்பதான் பீகார் தேர்தலை முடிச்சிருக்காங்க. எல்லா இடத்துலையும் நீங்க சொல்லுவீங்க கூட இருக்கிறவங்களை அழிக்கிற ஆக்டோபஸ் பாஜகன்னு. இப்போ வந்து நிதிஷ்குமாரை முதலமைச்சராக்கி இவங்களை விட கூட ஓட்டு இது வச்சிருக்காங்க. 89 சட்டமன்ற உறுப்பினர் வச்சிருந்தா கூட கூட்டணியை வந்து முழுமையாக தூக்கி பிடிக்கிறவங்க நாங்க தான் அடிப்படையில் அங்கேயும் பண்ணிருக்காங்க. இங்கேயும் நிச்சயமாக நடக்கும். என்ன அதனால வந்து பிஜேபியில ஒரு கூட்டம் எடப்பாடியை முதல்வர் வேட்பாளர்னு சொல்றதுக்கும் விருப்பம் இல்லாம இருக்குது. அதே போல விமர்சனங்களையும் அட்டாக்கிங் சோசியல் மீடியாவுல எடப்பாடி அட்டாக் அதிகமா பண்றாங்க பிஜேபியில ஒரு கூட்டம் தெரியுமா? அதெல்லாம் வந்து கட்சி நடத்துறவங்களுக்கு, கூட்டணியில இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் நம்ம வந்து ஒவ்வொரு இதுலயுமே அது மாதிரி ஒரு பிராக்ஷன் இருந்துகிட்டு தான் இருப்பாங்க. கம்யூனிஸ்ட் இயக்கத்துல கூட இன்னைக்கும் திமுக விமர்சனம் பண்றவங்க இருக்கிறாங்க. பல்வேறு குடுக்கல் வாங்கலுக்காக அவங்க கூட்டணியை விட்டு வெளில வராம இருந்தாலும் இவ்வளவு நடக்குது. அந்த விசைத்தறி தொழிலாளர்கள், அந்த வினித் ரிப்போர்ட்டுக்கு வந்து நான் மறந்துட்டேன். வினித் இதுல சொல்றதே, நாங்க வந்து விசைத்தறி தொழிலாளராக இருந்தோம், 3 முறை கரண்ட் கட்டணத்தை ஏத்திட்டாங்க, மின்சார கட்டணத்தை. அந்த தொழிலை விட்டுட்டோம், எங்களுக்கு பிழைப்புக்கு வழி இல்லாம எங்க கிட்னியை வித்தோம். நீங்க தயவு செய்து 5 லட்ச ரூபா தர்றேன்னு அழைச்சிட்டு போனாங்க கிட்னி இது பண்றதுக்கு. 1 லட்சம் தான் கொடுத்துருக்காங்க, பாக்கி 4 லட்சத்தை வாங்கி கொடுங்கன்னு சொன்னாங்கன்னு சொல்றாங்க. போனாலும் போட்டும் காசை கொடுங்கன்னு சொல்லி சொல்றாங்கன்னா, அப்ப தமிழகத்துல வறிய நிலை யாரால்? அரசால் வலிந்து உருவாக்கப்பட்டிருக்கிறது. இன்னமும் ஊழலினுடைய ஒரு உச்சபட்சத்துல, நான் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொன்னது போல, உங்களுடைய அரசுல உங்களுடைய விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட், ஊழல் ஒழிப்பு பிரிவு, உங்க மேயரனுடைய கணவரை கைது செய்து 200 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செய்திருக்கிறார் என்று சொல்லி அதனுடைய உச்சபட்ச இதா உங்களுடைய மேயர், மதுரை மேயர் இந்திராணி, அவரை வந்து மேயரை விட்டு நீக்கிறீங்க. இப்படி ஊழலுடைய ஊற்றுக்கண்ணாக இருக்கிறது. போதை பழக்கத்தினுடைய காடாக இன்றைக்கு தமிழகம் மாறி இருக்கிறது. போதை பழக்கம்னா இது ஏதோ இங்க ஒரு தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் நினைக்காதீங்க. FBI சொல்லுது, பெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் வந்து சொல்லுது, இந்தியாவிலிருந்து மெத்தபெட்டமைன் கடத்தப்படுது அப்படின்னு சொல்றாங்க. டெல்லிக்கு வர்றாங்க, டெல்லியில இருந்து சென்னைன்னு கண்டுபிடிக்கிறாங்க. சென்னையில இருந்து திருவல்லிக்கணில இருக்கிற சகாரா கூரியர் நிறுவனம், யாரு? நம்ம சாச்சா தென்சென்னை தெற்கு மாவட்ட சிற்றரசனுடைய சகாரா கூரியர் நிறுவனம் வரைக்கும் வந்து நிக்குது. மெத்தபெட்டமைன் எங்க இருந்து கடத்துறாங்கன்னு. அவன் ஏதோ சாதாரண ஆளு கிடையாது. அந்த ஜாபர் சாதிக் இல்ல, அந்த குற்றச்சாட்டு மக்கள் கிட்ட பிரச்சாரம் பண்ணுங்க. அவங்க பலமா இருக்காங்க, அலைன்ஸ்ல எல்லாம் பெரிய கூட்டமா இருக்காங்க. இந்த நீங்க சின்னதா தெரியுங்க. இல்ல, சின்னதா உங்களை போன்ற ஊடகங்களால் மாயை உருவாக்கப்படுகிறது. நான் திரும்ப இதுவே பலமா? நான் என்ன சொல்றேன், இதுவே பலமா வருங்க. என்ன மனுவா தான் இருக்கு. 2016ல மக்கள் நல கூட்டணின்னு ஒரு பிரம்மாண்ட கூட்டணி உண்டாடிச்சு.
ஒவ்வொரு கட்சியுமே தனிச்சு நின்றுந்தாலே 3.5% வாக்குகள் வாங்கியிருப்பாங்க. விஜயகாந்த் தனி எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர், முத பீரியட்ல செக்மெண்ட்ல எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர். கம்யூனிஸ்டுகள், பாட்டாளி மக்கள் கட்சி, பாஜக அத்தனை கட்சிகளும் சேர்ந்து, பாஜக இருந்துச்சான்னு எனக்கு தெரியல, அத்தனை கட்சிகளும் சேர்ந்து ஒன்றாக நின்றார்கள். ஆனால் வெகுஜன மக்களுடைய விருப்பத்திற்கு எதிராக எந்த கூட்டணி அமைந்தாலும் மக்கள் மன்றத்தில் ஜெயிக்காது என்பதற்கு மொத்தமா சேர்ந்தே 3.5% வாக்குகள் தான் வாங்கினாங்க. நீங்க பழைய கதையை விட்டுருங்க சார், மக்கள் நல கூட்டணி எல்லாம் வேணாம். இன்னைக்கு அதிமுகவை விட பலமான கூட்டணி ஏதோ ஒன்று சொல்ல வருகின்ற என்னுடைய வாதம், மக்கள் வெகுஜன மக்களுடைய விருப்பத்திற்கு எதிராக அந்த கூட்டணி நீங்க கான்கிரீட்டா இருக்குன்னு சொல்றீங்க. சரி, ஆனால் மக்களுக்கு விரோதமா இருக்கு. இல்ல சார், திமுக ஒரு பெரிய கூட்டணி சார். திமுகவுக்கு எதிராக அதிமுக ஒரு வலுவான கூட்டணி அமைக்கணும். ஆமா தானே? இப்ப வரைக்கும் இல்ல, இன்னும் 2 மாசம் வெயிட் பண்ணுங்க சொல்றீங்க. இப்ப பாஜக அதை விட ஒரு பலமான கூட்டணி ஏதோ ஒண்ணு அமைய போது போல தெரியுது. இப்ப பாஜக வந்ததுக்கு பிறகு எங்களுடைய கூட்டணிங்கிறது வேற. இப்ப நீங்க பாராளுமன்ற தேர்தலே எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, இந்த 2 பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்திருந்தாலே பாதிக்கு பாதி தொகுதிகளை நாங்கள் பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருப்போம். உங்களுக்கே நல்லா தெரியும். அப்போ இப்போ வந்து மக்கள் விரோதம் ஒன்று சேர்ந்துருக்கு. அவங்க வந்து வேங்கவேல் பிரச்சனையிலிருந்து இங்கே கூலிக்கட்டு போராடினாங்களே ரிப்பன் பில்டிங் கிட்ட, அந்த மக்கள் வரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் வந்து குரல் கொடுக்கலன்னு ஒரு பிரச்சனை இருக்கு. அடுத்ததாக நீங்க அடுத்த ஒரு விஷயத்த சொல்ல வர்றேன். விஜய் ஒரு பிரம்மாண்டமா தெரியல, விஜய் தலைமையில ஏதோ ஒரு அலைன்ஸ் ஒன்று பெருசா போல தெரியுது. விஜய் பிரம்மாண்டமாக கட்டமைக்கப்படுகின்றார். 3வது இடத்துல இருக்கவர் 3வதா தான் வர முடியும். நீங்க வந்து நான் வந்து கிராமப்புறத்துல பிறந்தவன், நீங்களும் இனிமே அப்படியே தான் இருப்பீங்க. ஒரு கிராமம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 500 பேர் திமுக காரா இருப்பான், 500 பேர் அதிமுக காரா இருப்பான். அங்க ஃபீல்டு ஒர்க்கர் ஒருத்தர் இருக்காருன்னா ஒரு 50 ஓட்டு கூட வரும், 50 ஓட்டு கம்மியா வரும். இதுதான் இருக்கிற லாஜிக். இதுல இந்த சில்லறையா எந்த இடத்துக்கும் போகாம இருந்தாங்க பாருங்க, ஒரு 10 பேர் 5 பேர், இவங்க தான் விஜய் கிட்ட போவாங்க. இவங்கள தான் ஏற்கனவே ஏதோ பெருசா தெரியும், அது பெருமையா கட்டமைக்கப்படுகிறது. இவங்கள தான் ஏற்கனவே சீமான்ட்ட இருந்தாங்க, இவங்களே தான் 3வது இடத்துல இருக்கிறாருன்னு சொல்லி மக்கள் நீதி மையம் அவர் கமல்கிட்ட இருந்தாங்க. இவங்க வந்து இல்லன்னா இவங்க 2 பேர், இந்த 3 பேருமே இல்லைன்னா நோட்டா கிட்ட இருப்பாங்க. இந்த நோட்டாவுக்கு ஓட்டு போடுற குரூப் இது 3வது இடத்துல இல்ல 4வது இடத்துல ஏதோ ஒரு இடத்துல இருக்குன்னு வைங்களேன். இது மாயையாக கட்டமைக்கப்படுகிறது. ஏதோ செங்கோட்டையன் வந்து ஒரு அகில இந்திய தலைவர் போல அவர் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில ஒரு 10,000 வாக்குகளை வாங்குன்றவர். இன்றைக்கு தலைவர் ரூட் போட்டு கொடுத்தேன், அம்மாவுக்கு ரூட் பண்ணேன், இப்போ வந்து விஜய்க்கு அப்படின்ற மாதிரி வார்த்தைகள்லாம் டிஎம் சௌந்தரராஜன் சொன்னாரா, நான் பாடினதுனாலதான் எம்ஜிஆர் ஜெயிச்சாருன்னு. பிறகு கடைசி காலத்துல எம்ஜிஆர் வந்து டிஎம் சௌந்தரராஜனை வச்சு படத்துல பாட வைக்கல, ஏன்னா எஸ்பிபி எல்லாம் அதுக்காக தான் உருவாக்குனாங்க. என்ன அது போல அதுல ஒரு ஃபேக்டரா இருக்கலாம். ஒரு வழிகாட்டி மாதிரி இருந்ததா சொல்றேன். வழிகாட்டியா இருந்தீங்கன்னா நீங்களே முதலமைச்சரா இருக்கலாமே. பிரசாந்த் கிஷோர் கதையாயிடும். நான் தமிழ்நாட்டுல முதலமைச்சரை உருவாக்கினேன், அங்க முதலமைச்சரை உருவாக்கினேன், இங்க நீங்க என்னாச்சு? இப்ப 234 தொகுதியில இப்பயும் நான் விஜய்க்கு சொல்லுகின்ற வார்த்தை, உண்மையான அரசியல் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரிந்தவர்கள் அட்வைஸ் செய்யறாங்கன்னா நீங்க வந்து கூட்டணிக்கு வரணும். இல்லைன்னா 234 தொகுதியிலையும் பிரசாந்த் கிஷோருக்கு என்ன நிலைமை ஏற்பட்டதோ அதுதான் தமிழகத்தில். விஜய் உட்பட விஜயகாந்தாவது ஒரு செல்வாக்கு உள்ளவரு, அவர் ஜெயிச்சாரு விருத்தாச்சலம் தொகுதியில. அதாவது நீங்க சொல்றது நான் வந்து கிட்டத்தட்ட 97ல இருந்து அரசியல் இருக்கேன். என்னுடைய அரசியல் ஞானத்துல நான் எனக்கு தெரிஞ்ச அடிப்படையா அவர் சபார்டினேட்டா வரணும், அவர் பிரைமரி ஃபோர்ஸ்ன்றார். வாய்ப்பே இல்லைங்க. நான் தான் சொல்றேன், ஒரு கிராமத்துல 500 பேர் திமுக, 500 பேர் அதிமுக. இது வந்து எங்கேயும் மாறாது. அதுல இருக்கிற ஒரு 200 பேர் மிச்சம் இருக்கிறதுல ஒரு 10 பேர் பிஜேபியில இருப்பாங்க, 10 பேர் இதுல இருப்பாங்க. அப்படிதான் இந்த 10 பேரை தான் நீங்க பிரிச்சுக்கணுமே தவிர, அதைத்தான் ஏற்கனவே மக்கள் நீதி மையம் 2.25 லட்சம் ஓட்டு வாங்கினுச்சு மக்கள் நீதி மையம் மத்திய சென்னையில. இன்னைக்கு 2.25 லட்சம் பேர் அந்த கட்சியில இருக்கானா? 25 பேர் இருக்கானா கேளுங்க மத்திய சென்னையில. என்ன அதுதான் இருக்கிற நிலவரம். இவங்க 2 பேரையும் பிடிக்காத ஒரு ஃபேக்டர் வந்து தமிழகத்துல இருக்கு. அந்த ஃபேக்டர் வந்து யாரு புதுசா வந்தாலும் அப்படியே ஸ்கிப் ஆகிட்டே இருக்கும். அது வந்து அதே தான் சீமான்ட்ட இருந்துச்சு, அதே தான் அப்படியே மக்கள் நீதி மையத்துக்கு வந்துச்சு. அதுவே தான் இன்னொருத்தர் தமிழறிவு மணியன் ஆரம்பிச்சிருந்தாலும் அந்த டீம் தான் அங்க போயிருக்கும். என்ன அதனால வந்து இவ்வளவு பேசுறீங்களே, ஜெயிச்சிர முடியுமா சார்? நிச்சயமாக 2026ல எடப்பாடியார் ஆட்சி அமைப்பார். எப்படி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்து எம்ஜிஆரை தாண்டி ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக உருவாகினாரோ அதே போல தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயும் என்ற அடிப்படையில பெரிய அம்மாவாக எடப்பாடியார் 2026ல உருவாகுவாருங்கிற கருத்தை பதிய வைக்கிறேன் சார். அம்மாவா இல்ல, பெரிய அம்மாவா உருவாகுவாங்க. நீங்க சிலாயித்து பேசுங்க சார். சிலாயித்து பேசுறதுக்கு இல்லங்க, நான் கால்குலேஷன் அடிப்படையில சொல்றேன். 1.5 கோடி பேர் பார்த்திருக்காரு. புரட்சி தலைவர் எம்ஜிஆரோ அம்மையார் ஜெயலலிதாவோ இல்லதானே எடப்பாடி. அவங்க காலகட்டம் வேற. எடப்பாடி தன்னை புரட்சி தலைவர் எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ நினைச்சுக்கிறாரா? சொல்லலையே. நான் உங்கள ஒருத்தர் நாளைக்கு இங்க உள்ளவங்க ஒருத்தர் மேல வந்து உட்காரலாம்னு தான் சொல்றேன். இல்ல அவரு அப்படி நினைச்சுக்கிறாரு. அந்த இடம் நமக்கு கிடைச்சிருச்சு. எம்ஜிஆர் உட்கார்ந்த இடம், அம்மையார் ஜெயலலிதா உட்கார்ந்த இடம் எனக்கு கிடைச்சிருச்சு. அதனால நானும் எம்ஜிஆர் ஜெயலலிதா அப்படி நினைக்கிறேன். இந்த இடத்துல அப்படி சொல்லல. இது எடப்பாடியாருடைய சொத்து கிடையாது. உங்கள ஒருத்தர் கூட நாளைக்கு வந்து உட்காரலாம். இது ஒன்றும் ஸ்டாலின் குடும்பம் மாதிரி வர்க்க பரம்பரையாக வருவதற்கு கிடையாது. இது பரம்பரை அரங்காவலர் சொத்து கிடையாது அப்படின்னு அழகா தான் சொல்றாரு. மக்கள் இதை நம்புறாங்களான்னு பார்ப்போம். நிறைய விஷயங்கள் 26 நாங்க தான் வரப்போறோம்.
பிஜேபி ஏடிஎம்கே நீங்க கூட்டின அந்த கணக்கு தான் சார் நான் போய் கால்குலேட்டர்ல போடணும். 18 22 கிட்டத்தட்ட 39 40 வந்துருச்சுங்க இப்பவே. நாங்க வெற்றி பெற்று விட்டுவோம் அப்படின்ற இல்ல மாதிரி நீங்க 1.5 சொல்றீங்க. கோடி தொண்டர்களை சந்திச்ச தலைவர் தமிழகத்துல யாரும் இல்லையே. வெற்றி பெற போகிறீங்களான்னு பார்ப்போம். வர்ற நாட்கள்லையும் நிறைய பேசுவோம். செங்கோட்டையன் எல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்றது உங்களுடைய பார்வையா இருக்கு. மக்கள் என்ன சொல்றான்னு பார்க்கலாம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி காசிநாத பாரதி சார். நன்றி.